ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? மாதாஜி. ஓகே மாதாஜி. ஓகே. சோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு செகண்ட் ஸ்டான்ஸா படிக்கலாம். யாராவது கீழ இருக்கிற அந்த இதோட மீனிங் வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிட்டுமா மாதாஜி? சாந்தி மாதாஜி வாசிக்கலாம். சரி. ஸ்ரீ ராதையின் இதயத்தையே திருடியவராகவும் புதிய கருமேகத்தை போன்ற அழகால் அனைவரின் மனதையும் கவர்ந்தவராகவும் தம் திருவடியில் சரணடைந்த பக்தர்களின் எல்லா துயரங்களையும் பாவங்களையும் திருடிச் செல்லும் பரம கருணை உள்ளவராகவும் இருக்கும் அந்த உயர்ந்த திருடனான கிருஷ்ணர் அவர்களுக்கு என் பணிவான நமஸ்காரங்கள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க வந்து இந்த செகண்ட் ஸ்டான்ஸால வில்வமங்கல டாக்கூர் வந்துட்டு கிருஷ்ணா எப்படிப்பட்ட திருட அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 3 ரீசன் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதாவது ஸ்ரீ ராதிகாய ஹிருதயஸ்ய, அதாவது ராதாராணியோட இதயத்தை திருடிட்டாரு. அதுக்கப்புறம் நவாம்புதஸ்ய ஷியாமானா அந்த கருமேகங்கள், புது கருமேகங்கள் போல இருக்கிற அந்த கலர்ல, அந்த பியூட்டிஃபுல் நிறத்துல இருக்கிற அந்த இருந்து நம்ம மனசை திருடிட்டாரு. அதுக்கப்புறம் பாதாஷ்தானாம், தன்னோட பாதத்துல சரணடைஞ்ச அவங்களோட எல்லா சமஸ்தம், அதாவது அவங்களோட எல்லா பிரச்சனைகளையும் அவரோட பாதத்துல யாரெல்லாம் சரணடைஞ்சிருக்காங்களோ அவங்களோட எல்லா பிரச்சனையும் திருடினவரு அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த புருஷோத்தமனுக்கு அந்த சோராகிரகண்யம், அதாவது அப்படி வந்து உயர்ந்த அந்த ஒரு திருடனுக்கு வந்துட்டு என்னோட நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வில்வமங்கல டாக்கூர் பாடுறாரு. இன்னைக்கு யாரு ரிப்பீட் பண்றீங்க? ஹரேஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா ஹரிசங்கர் பிரபுஜி. ரிப்பீட் பண்ணலாமா பிரபு? ஓகே பிரபு. ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எல்லாரும் காலை வணக்கம். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீராதிகாயா ஹிருதயஸ்ய சோரம் ஸ்ரீராதிகாய ஹிருதயஸ்ய சோரம் ஸ்ரீராதிகாயா ஹிருதயஸ்ய சோரம் ஸ்ரீராதிகாய ஹிருதயஸ்ய சோரம் நவாம்புதஸ்ய மலகந்தி சோரம் நவாம்புதாஸ்யாமலகாந்தி சோரம் நவாம்புதஸ்யாமலகந்தி சோரம் நவாம்புதாஸ்யாமலகாந்தி சோரம் நவாம்புதஸ்யாமலகந்தி சோரம் நவாம்புதாஸ்யாமலகாந்தி சோரம் பாதாஸ்ருதானாம் ச சமஸ்தசோரம் பாதாஸ்ருதீனாம் சமஸ்தசோரம் பாதாஸ்ருதானாம் ச சமஸ்தசோரம் பாதாஸ்ரிதானாம் சமஸ்தசோரம் பாதாஸ்ருதானாம் ச சமஸ்தசோரம் பாதாஸ்ருதானாம் சமஸ்தசோரம் சௌராக்ரகண்யம் புருஷம் நமாமி சௌராக்ரகண்யம் புருஷம் நமாமி சௌராக்ரகண்யம் புருஷம் நமாமி சௌராக்ரகண்யம் புருஷம் நமாமி ஸ்ரீராதிகாயா ஹிருதயஸ்ய சோரம் நவாம்புதஸ்யாமலகந்தி சோரம் நவாம்புதாஸ்யாமலகாந்தி சோரம்
पादाश्रितानां च मस्तचोरम् चोराग्रगण्यं पुरुषं नमामि சௌராக்ரகண்யம் புருஷம் நமாமி. ஹரே கிருஷ்ணா. யாராவது ஒருத்தர் ட்ரை பண்றீங்களா? நான் வாசிக்கவாமா? நான் வாசிக்கவாமா? மல்லீஸ்வரி மாதாஜி வாசிக்கலாம். பண்ற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீராதிகாய ஹருதக்ய சோரம் நமாமுதக்யாமல காந்தி சோரம் பதாக்ரிதானம் சமஸ்த சோரம் சௌராக்யகரண்யம் புருஷம் நமாமி. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ மாதாஜி. ஹரே துக்கம் இது வந்து ஒரு மனப்பாட துக்கம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வெற்றி செல்வி மாதாஜி, லக்ஷ்மி கோபாலன் மாதாஜி, நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணலாம் மாதாஜி. ஓகே மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. பதம் 22. ये हि संस्पर्शजा भोगा ये हि संस्पर्शजा भोगा ये हि संस्पर्शजा भोगा दुःखयोनय एव ते दुःखयोनय एव ते दुःखयोनय एव ते आदियन्तवन्तः कौन्तेय आदियन्तवन्तः कौन्तेय आदियन्तवन्तः कौन्तेय न तेषु रमते बुधः न तेषु रमते बुधः न तेषु रमते बुधः ये हि संस्पर्शजा भोगा दुःखयोनय एव ते आदियन्तवन्तः कौन्तेय न तेषु रमते बुधः हरे कृष्णा. லீலாவதி மாதாஜி வாசிக்கிறீங்களா? சரி மாதாஜி. பதம் 22. ஏகி சம்ஸ்பர்ஷ போகா துக்க யோனய ஏவதே ஆத்ய அந்த வந்தக கௌந்தேயா நாதே ஸ்ரீராமதே புதக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வந்திருக்காங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
ஓம் ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्ति वेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणी। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரம், காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம 5வது அத்தியாயத்துல இருக்கிறோம். இன்னைக்கு ஸ்லோகா 5.22. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் இதுவரையிலும் நடந்த ஸ்லோகத்தோட கருத்து என்னன்றத பார்த்துட்டு பார்க்கலாமா? ஹரே கிருஷ்ணா. யாராவது மொழிபெயர்ப்பு படிக்கலாம்? படிக்கலாம். தொடர்பினால் வரும் இன்பம் துன்பங்களுக்கு காரணமாக இருப்பதால் அதுவுடைய அதில் பங்கு கொள்வதில்லை. புத்தியின் மகளே, இதத்தில் இன்பங்களுக்கு ஆர்வமும் முடிவும் இருப்பதால் உன்னுடையோனே இவற்றினால் மகிழ்ச்சி அடைவதில்லை. ஹரே கிருஷ்ணா. இந்த அதிகாரத்தோட தலைப்பு என்ன? கர்மயோகம், கிருஷ்ண உணர்வு. கர்மயோகம் நம்ம ஏற்கனவே எந்த அத்தியாயத்துல பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? 3வது அத்தியாயம் ஃபுல்லுமே கர்மயோகம் தான். ஆனா இந்த 5வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா அது கூட கிருஷ்ண உணர்வை இணைத்து இருக்கிறார்கள் இல்லைங்களா? முன்ன பார்த்தது கர்மயோகம், இந்த 5வது அத்தியாயம் கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் இணைத்து இருக்கிறார்கள். அப்ப கர்மானா என்ன? செயல். யோகம்னா பகவானுடன் இணைவது. ஓகே, அப்ப கிருஷ்ண உணர்வு என்றால் என்ன? நாம் செய்யும் எல்லா செயல்களையும் என்ன செய்யணும்? கிருஷ்ணருடன் இணைந்து நாம் பார்க்க வேண்டும் இல்லைங்களா? கரெக்டா இல்லைங்களா? கிருஷ்ண உணர்வில் நம்ம செயல்படுறது எப்படி செய்யலாம்? சமைத்தால் என்ன பண்ணணும்? பகவானுக்கு படைக்க வேண்டும். வேலை செய்தால் அது இணைக்க வேண்டும் இல்லைங்களா? இப்ப கூட இதை நம்ம ஒரு வேலைதான் எடுக்கிறோம். ஆனா இந்த வேலையை நம்ம பகவானுக்கு ஒரு சேவை செய்யறதா எடுக்கணும். அது இப்போ நான் இப்போ உங்க கூட பேச வந்திருக்கிறதாகட்டும், இல்ல நீங்க இந்த உபன்யாசத்தை கேட்க வந்திருக்கிறதாகட்டும், இது என்னவா எடுத்துக்கணும்? ஒரு சேவையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல நம்ம பேசினா கூட என்ன பண்ணணும்? பகவானின் நாமம், ரூபம், லீலைகள், குணங்கள் இவற்றை பற்றி தான் நாம் மற்றவர்களிடம் பேச வேண்டும். அப்படி பேசும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? மகிழ்ச்சி கிடைக்கும். அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள். அப்போ அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஒரு கொஞ்சம் பணம் வசதி இருக்கு, லட்சுமி இருந்தா கூட என்ன பண்ணணும்? ரூப கோஸ்வாமி போல 50% கொடுக்க வேண்டாம். மனம் இருக்கிறவங்க கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல பகவான் என்ன சொல்றாரு? ஒரு பூவோ இலையோ நீரோ பழமோ கொடுத்தால், ஆனா அது எப்படி கொடுக்கணும்னு சொல்ற? அன்புடனும் பக்தியுடனும் நீங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த பொருளாதாரம், லக்ஷ்மி கூட என்ன பண்ணலாம்? கிருஷ்ணர் சேவையில் முடிந்த அளவு நாம் ஈடுபடுத்தலாம் இல்லைங்களா? அப்போ இந்த காரியங்கள்லாம் செய்யும் போது இதுதான் கர்மானா செயல், யோகம்னா பகவானுடன் இணைவது, அதை கிருஷ்ண உணர்வில் நாம் செயல்படுது. இதுதான் இந்த அத்தியாயத்தோட தலைப்பின் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு நமக்கு அறிவுரையாக இருக்கிறது. இப்ப இதுவரையில நம்ம கடந்த 21 ஸ்லோகாவை பார்த்திருக்கிறோம். முதல் 6 ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காங்க? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கர்மயோகம், துறவு. முதல் 6 ஸ்லோகம் என்ன? கர்மயோகம், துறவு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க? பகவானுக்காக செயல் செய்வதுதான் உயர்ந்தது. உண்மையான துறவுன்ற என்ன? வெறுப்பு, ஆசை இல்லாமல் சமநிலையில் இருப்பது. கர்மயோகம் மற்றும் துறவு ரெண்டுமே ஒரே பாதையில் தான் நம்மை அழைத்து செல்கிறது. பெரும்பாலானோருக்கு எந்த பாதை எளிமையானது? கர்மயோக பாதை எளிதானது, பக்தி தொண்டு எளிதானது. மனதை கட்டுப்படுத்தினால் நமக்கு என்ன கிடைக்கும்? அமைதி கிடைக்கும். ஞானி செயலியும் பக்தியும் என்ன பண்ணல? பிரித்து பார்க்கவில்லை. அதை மொத்தத்தை என்ன பண்றார்? இணைந்துதான் பார்க்கிறார், செயல்படுகிறார். மனசுல சுத்தம் இல்லைன்னா துறவு எடுக்கிறது மிகவும் நமக்கு கடினம். பாகவதத்துல கூட
சொல்லியிருக்காங்க. ஒரு 5வது ஸ்கந்தத்துலதான், கரெக்ட், 5th cantoல தான். மனம் அழுக்காக இருக்கும்போது எப்படி இருக்கும்? அது உணர்வுகள் எப்படி இருக்கும்? தெளிவாக இருக்குமா? ஏதாவது நம்மளால முடிவு எடுக்க முடியுமா? சஞ்சலம் இருக்கும் இல்லைங்களா? சஞ்சலம் இருக்கும் எடுக்க இல்லைங்களா? முடியாது, சஞ்சலத்துல இருப்போம், இருக்க எடுக்க முடியாது முடியாது. மாதாஜி. மனம் அழுக்காக இருக்கும்போது உணர்வுகள் தெளிவாக இருக்காது. அதுக்குதான் கர்மாத்மிகம் சொல்றாங்க. அது பேர் என்ன சொல்றாங்க? கர்மாத்மிகம். அப்போ ஒரு மனம் சுத்தம் இல்லைன்னா துறவு வாழ்க்கை கூட என்ன பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாதான் இருக்கும். அதை நம்ம தூய்மைப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? ஒரு எளிமையான வாழ்க்கை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அப்புறம் 7ல இருந்து 12வது ஸ்லோகால பற்று இல்லாமல் செயல் செய்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே 5வது அத்தியாயம். நிறைய மாதாஜி, பிரபுஜி, குருமார்கள் எல்லாம் எடுத்திருக்காங்கல்ல, குருஜி கூட எடுத்திருக்கிறாங்க. அதுல தூய பக்தர்கள் எப்படி இருப்பாங்க? அகங்காரம் இல்லாமல் செயல் செய்கிறான். நான் உடல் அல்ல ஆத்மாவை என்பது புரிந்து கொண்டவர்கள். அனைத்து செயல்களையுமே பகவானுக்காக அர்ப்பணிக்கின்றான். தாமரை இலையில் நீர் ஒட்டுமா? ஒட்டாது. அதுபோல் நாம் இந்த மாதிரி பக்தி தொண்டில் ஈடுபடும் போது என்ன நடக்காது? பாவம் ஒட்டாது. அப்போ அந்த ஒரு அந்த துறவு நிலைக்கு நம்ம போகணும்னா வெற்றி தோல்வியில் நம்ம எப்படி இருக்கணும்? வந்தாலும் நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்ட் பண்ணக்கூடாது. துக்கம் வந்தாலும் அடக்கூடாது. அதுதான் அந்த ஞானிகள் மனதை கண்ட்ரோல் பண்றாங்க. அது ரொம்ப கடினம் தான். நான் கூட ஈஸியா சொல்லிடுவேன். எனக்கு இது சம்பவம் நடக்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகும்? எனக்கு என்னையே அறியாம என்ன பண்றது? என்ன குணங்கள் அதை காண்பித்து கொடுத்து விடுகிறது இல்லைங்களா? ஆனா ஞானிகள் இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க, அவங்க இதுவரையிலும் சொன்னதுலயும் இந்த கண்டினியூஷனும் இதுதான் நம்ம படிக்க போறோம். ஆனா இதையெல்லாம் கடந்தவர்கள் ஞானிகள். அவங்க எப்பவுமே சமநிலையில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த மாதிரி 13ல இருந்து 16வது ஸ்லோகால ஆத்மா இயற்கை ஞானம். ஆத்மா உடலில் இருந்து ஒன்றானதா வேறானதா? வேறானது. வெரி குட். ஆமா. அறியாமை உண்மையான ஞானத்தை மறைக்கிறது. நம்ம அறியாமையில இருக்கும்போது எது உண்மை எது பொய் என்றதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அகங்காரமும் என்ன பண்றது? நமக்கு மாயையை உருவாக்குகிறது. சூரியன் எப்படி இருளை அகற்றுவது போல் நமக்கு ஞானம் இருந்தால் அறியாமையிலிருந்து நம்மால் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதற்கான வழிமுறைகள் என்ன? ஆன்மீக குருமார்கள் இல்லைங்களா, சிக்ஷா குருமார்கள், இது போல பாகவத வகுப்புகள், ராமாயணம், மகாபாரதம் புத்தகங்களை படிப்பது, கேட்பது. இதன் மூலம் என்ன பண்ணலாம்? சூரியன் வந்ததும் இருளை அகற்றுவது போல். சூரியன் வந்துட்டா என்ன பண்ண மாட்டோம்? நம்ம லைட் போட மாட்டோம் இல்லைங்களா? லைட் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அது போல நாம் ஞானத்தை பெற வேண்டும் என்றால் இதையெல்லாம் நாடினால் நிச்சயமாக அறியாமையிலிருந்து நம்மால் விடுபட முடியும். அப்ப 17ல இருந்து 21 ஸ்லோகால என்ன சொல்றாங்க? சமதரிசனம், ஆன்மீக சந்தோஷம். எப்பவுமே நம்ம சமநிலையில் இருந்தோம்னா நம்ம ஆன்மீக சந்தோஷத்தை நம்மால் அடைய முடியும் அப்படின்றத நேத்து வரையிலும் மாதாஜி, மோகனப்பிரியா மாதாஜி அவர்கள் எடுத்தாங்க. அது வரையிலும் நேத்து கொடுத்த கன்க்ளூஷன் கூட அதுதான். எல்லா உயிர்களையும் ஆன்மீக பார்வையில் நாம் எப்படி காண வேண்டும்? சமமாக காண வேண்டும். அது நம்மால முடியறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா ஞானிகள் இந்த ஸ்லோகத்திலயும் என்ன சொல்றாங்க? ஞானிகள் அதை கடைபிடிக்கின்றனர். உடல் வேறுபாட்டை தாண்டி ஞானி என்ன பண்றார்? ஆத்மாவை காண்கிறார். அதை தூய்மைப்படுத்துவதற்கான வழிமார்க்கத்தை தேடுகிறார். தாழ்மையான பக்தன் என்ன பண்றார்? அனைவரையும் மதிக்கிறார். அதுவே ஆணவம் உள்ள பௌதிகவாதிகள் என்ன பண்றாங்க? மற்றவர்களை மதிப்பது கிடையாது, எடுத்தறிந்து பேசுவார்கள். பிரம்மன் ஆன்மீக தத்துவம் அப்படின்னா என்ன? நம்ம ஒரு ரியலைசேஷன் பண்ணணும். அந்த ரியலைசேஷன் பண்றதுன்னா என்ன? ஆத்மாவின் உண்மையான நிலையை நாம் உணர வேண்டும். அடுத்து இன்ப துன்பத்தில் என்ன பண்ண மாட்டாங்க ஞானிகள்? கலங்க மாட்டார்கள். தற்காலிகமான இன்பங்களில் பற்றுதல் வைக்க மாட்டார்கள். உலக இன்பம் இறுதியில் எதில் முடியும்? துன்பத்தில் முடியும். துன்பத்தில் தான் முடியும். ஈவன் நம்ம குழந்தைங்களை கன்சீவ் ஆகும் போதோ அல்லது வளர்க்கும் போதோ ரொம்ப சந்தோஷப்படுறோம், உண்மைதானே? ஆனா குழந்தைகள் நம்ம விட்டு பிரியும் போது என்ன பண்றோம்? துக்கத்துக்கு ஆளாகிறோமா இல்லைங்களா? கரெக்ட் இல்லைங்களா? இப்போ சித்திரகேது முனிவருக்கு, சித்திரகேது அரசருக்கு குழந்தைகள் இல்ல, 1 கோடி மனைவி இருந்தாங்க. அவரு
குழந்தை வேணும்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அங்கீரர் முனிவர் வராரு. அவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கப்படுகிறது. ஆனா அவர் சொல்லிட்டாங்க, இந்த குழந்தை உனக்கு இன்பமும் துக்கமும் கொடுக்கும்னு சொல்றாங்க 6வது ஸ்கந்தத்துல. ஆனா அந்த இன்பம் என்ற வார்த்தையை தான் சித்திரகேது மன்னர் கேட்டார். துக்கம்ன்றதை விட்டுட்டார் அந்த சந்தோஷத்துல. குழந்தை பிறக்குது. ஆனா அந்த பொறாமையில அந்த மற்ற மனைவிகள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொன்று விட்டார்கள். அதே குழந்தை பிறந்தப்போ அவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சார். தானம் தர்மங்கள் அவ்வளவு செஞ்சார். ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், விழாக்கள்லாம் நடத்தினார். அதே அந்த குழந்தை இறந்து விட்டது என்று கேள்விப்பட்டதை என்ன பண்ணார், அந்த குழந்தைய பக்கத்திலேயே குழந்தை இறந்து இருக்கிறது, இவரும் பிணம் போல் படுத்து கிடந்தார். அப்புறம் அங்கீரர் நாரத முனிவரை அழைச்சிட்டு அவருக்கு அறிவுரை கூறுகிறார். பிறகு பக்தி தொண்டுல அவர் ஈடுபடுறாங்க. அப்போ நம்ம இன்பம் நினைக்கிறது என்ன ஆகுது, நமக்கு ஒரு துன்பத்தில் நாம் முடிகிறது. ஆன்மீக இன்பம் வெளி உலக இன்பங்களை விட உயர்ந்தது என்பதை உணர்ந்தவன் தான் ஞானி. அப்போ டோட்டலா இந்த 21 ஸ்லோகால நம்ம புரிஞ்சு கொண்டது என்ன, இந்த உலகத்தில் இருந்து கொண்டே நாம் ஆன்மீகமாக வாழலாம் இல்லைங்களா. ஒருவன் ஒரு செயலை செய்யும் பொழுது அவன் அதை இறைப்பணியில் ஈடுபடுவதன் மூலம் அவன் தன் வாழ்நாட்களை கழிக்கிறான். அப்படி இருக்கும்போது குடும்பத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் தன் கடமைகளை செய்தாலும் அவன் கர்ம வினைகளால் பாதிக்கப்படுவது கிடையாது. ஏன், குடும்ப வாழ்க்கையிலிருந்தே என்ன பண்றான், அந்த உணவுல நம்மள அட்டாச் பண்ணிக்கிறோம் எல்லாத்துக்கும். பிரசாதமா பகவானுக்கு நம்ம கிட்ட கொஞ்சம் செல்வம் இருக்கா, பகவானுக்கு நம்ம கார் இருக்கா, நம்ம அதை எங்க பயன்படுத்தலாம், சேவைக்கு பயன்படுத்தலாம். நமக்கு கொஞ்சம் பகவானை பத்தி தெரியுமா, 4 பேர்கிட்ட நம்ம பேசலாம். இந்த மாதிரி என்ன பண்றோம், நம்ம கிருஷ்ண உணர்வில் நமக்கு இணையும் பொழுது இந்த குடும்ப வாழ்க்கையில இருந்தே நாம் ஆன்மீகம் செய்யலாம். வேலை செய், குடும்பத்தை கவனி, கடமைகளை செய். ஆனால் என்ன இருக்கக்கூடாது, நமக்கு அதுல ஒரு அகங்காரம் இருக்கக்கூடாது, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. கடமையை செய்கிறோம், அதை மட்டும்தான் நம்ம நினைக்கணும். என்னுடைய சேவை இது பகவான் கொடுத்தது அப்படின்னு செய்யும் போது குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் நம்ம கர்ம வினைகளால் பாதிக்கப்பட மாட்டோம். இதுவரையிலும் 21 ஸ்லோகான ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்துட்டேன். இப்ப நம்ம அடுத்தது 22வது ஸ்லோகா. அதுல என்ன சொல்றாங்க, பகவான் என்ன சொல்றார், உலகம் என்பது என்ன, இன்பத்தின் அதுதான் உண்மையான ஒரு முகம் இல்லைங்களா. உலகம்னா என்ன, இன்பத்தின் உண்மையான ஒரு முகம். திரும்பி பாக்குறதுல என்ன இருக்கு, நமக்கு மாயை இல்லைங்களா. கீழே இறங்கினாவே ஏதாவது வாங்கணும்னு தோணுது, மாலுக்கு போனா எதையாவது சாப்பிடணும் வாங்கணும்னு தோணுது, பேஸ்புக்கை பார்த்தோம்னா அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு உலகமே ஒரு மாயையில இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் அனைவரும் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக ஓடுகிறார்கள். என்ன விஷயம் அது, எதற்காவது ஒண்ணு தேடுறோம். என்ன தேடுறோம், சந்தோஷம் தேடுறோம். அந்த சந்தோஷம் பணத்தில் தேடுகிறோம், உறவுகளில் தேடுகிறோம், பொழுதுபோக்குகளில் தேடுகிறோம். அப்படி பணம், பதவி, புகழ், ஆசை, வசதி எல்லாத்தையும் தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா முழுமையான சந்தோஷத்துல இருக்கிறோமா, கிடையாது. ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே தான் இருக்கிறது இல்லைங்களா. ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. பெரிய பணக்காரவை கூட என்ன பண்ண முடியல, அமைதியாக இருக்க முடியவில்லை. எப்பொழுதுமே எல்லா வசதியும் இருக்கு அவங்களுக்கு, அப்படி இருந்தா கூட மனம் காலியாகவே தான் இருக்கிறது. அப்படின்னா இதற்கான ஒரு அறிவுரை தான் இந்த ஸ்லோகத்துல பகவான் நமக்கு தீர்வு கூறுகிறார். என்னன்னு பார்க்கலாம். சம்ஸ்பர்ஜா போகா அப்படின்னா புலன்களின் தொடர்பால் வரும் இன்பங்கள், துக்கயோயை துன்பத்திற்கு காரணம், ஆதி அந்த ஆரம்பம் முடிவும் உடையது, நாதேஷு ரமதே புதக உண்மையை அறிந்த ஞானி அதனால் மகிழ்வதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது புலன்களின் தொடர்பினால் வரும் இன்பங்கள் எதுல கொண்டு போய் முடியும், நம்ம துன்பத்தில் முடியும் என்பதை அறிந்த அறிவுடையோன், யாரு, அறிந்த அறிவுடையோன் அதிலிருந்து என்ன பண்றார், விலகி கொள்கிறார். நம்ம என்ன பண்றோம், துன்பம் தெரிஞ்சு கூட என்ன பண்றோம், ஆசைகளை ஆசைகளை நாம் வளர்த்துக் கொள்கிறோம். ஆனா அறிவுடை ஞானி என்ன பண்றார், வேண்டாம், உடல் வேற ஆத்மா வேற, இதுக்கு நமக்கு இது ஒத்து வராது, இது நமக்கு இது தூரத்தையே வைக்கணும். ஏன்னா அது ஒரு செயலும் நமக்கு துன்பத்தில் தான் முடியும் என்பதை கூறுகிறார். இப்ப பர்பட்ல பாத்தீங்கன்னா கூட ஸ்ரீல பிரபுபாதா கிட்டே அவர் என்ன சொல்றாரு, ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள்
பௌதிக புலன்களின் தொடர்பால் உண்டாகும் பௌதிக புலனின்பங்கள் தற்காலிகமானவை. இது நிரந்தரமானது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குளிர்ச்சியான ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது சுகமா இருக்கிறதா இல்லைங்களா? சுகமாதான் இருக்கும். இருக்கு. அதிகம் சாப்பிட்டால் அல்லது தொடர்ந்து சாப்பிட்டால், நேரம் காலம் இல்லாமல் சாப்பிட்டால் என்ன நடக்கும்? அது நல்லது கிடையாது, விஷம் மாதிரி. அது நல்லது கிடையாது. தொண்டை வலி வரும், டாக்டர் கிட்ட போகணும், ஜுரம் வரும், மருந்து சாப்பிடணும், ஆபீஸ்க்கு லீவ் எடுக்கணும், இல்ல குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு போடணும் இல்லைங்களா? ஆரம்பத்துல எப்படி இருந்தது? நமக்கு அது சுகமா இருந்தது. ஆனால் அதுவே நமக்கு இப்பொழுது வேதனையாக அமைகிறது. அதே இந்த ஸ்லோகத்தில் சொல்றாங்க, துக்கை யோயி ஏவத்தே அவை துன்பத்தில் கருவறை என்று ஸ்லோகத்தில் கூறுகிறார். இன்னொரு உதாரணம் கூட பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு போன் வாங்குறோம், ஒரு கார் வாங்குறோம், உறவுகளை தேடிக்கிறோம், தினசரி வாழ்க்கை ஏதாவது மோகம் வச்சிருக்கிறோம். இப்ப போன் வாங்கிட்டோம்னா, புது போன் வாங்கி பாருங்க, வெளியில கொண்டு போறதுக்கே பயப்படுவோம் இல்லைங்களா? எங்கேயாவது தொலைச்சிடுமோ? டிராவல் எல்லாம் பாருங்க, பெரிய பெரிய கூட்டமான இருக்கிற இடத்துல எல்லாம் போனே எடுக்க முடியாது. காரு அப்படியே பொத்தி பொத்தி வீட்டுக்குள்ள பத்திரமா வச்சிருப்போம். ரோட்ல ஓட்டும் போது என்ன பண்ணுவோம்? அடுத்தவங்க இடிச்சிருவாங்களோ, பார்க் பண்ணும்போது வண்டியை ஸ்கிராச் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு இருக்கிறோம். உறவுகளை தேடி தேடி போறோம். ஆனா சில சமயம் மனக்கசப்பு வரும்போது அதே உறவு என்ன ஆகுது? நமக்கு நமக்கு ஏன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட ஒரு கல்யாணம் கூட பாருங்க, ரொம்ப ஒரு நல்ல ஒரு மங்களமான செயல் தான். இன்னைக்கு இருக்கிற அம்மாக்கெல்லாம் பாருங்க, பயங்கர டென்ஷன். யாரோட டென்ஷனு? மகனுக்கு கல்யாணம் ஆனா மருமகள் எப்படி அமைவாங்க, ஜாயிண்ட் ஃபேமிலியில இருப்பாங்களா, தனி கொடுத்தனும் கூட்டிட்டு போயிடுவாங்களா, இல்ல அவங்க நல்லா சமைப்பாங்களா, இல்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும். இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றாங்க? ஒரு நல்ல ஒரு கல்யாணம் கூட அம்மாக்கு இன்னைக்கு உண்மையா சொல்ல போனா அதுதான் இன்னைக்கு இருக்கு இல்லைங்களா? நீங்க ஒத்துக்கிறீங்களா? இதை இல்லையா? சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கிறது. மருமக எப்படி இருக்குமோ, ஒத்து போவாங்களா, உடனே தனி கொடுத்தனும் போவோம், விரும்புவாங்களா, சமைப்பாங்களா, இல்ல நம்ம பையனை அந்த இடத்துல வேலை வாங்குவாங்களா? இந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு சந்தோஷம் கூட நமக்கு என்ன ஆகுது? ஒரு துக்கத்துக்கான இடமாகத்தான் இன்னைக்கு அமைகிறது. அப்போ ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் ஒரு ஸ்லோகம் கோட் பண்றாங்க. நாயம் தேகோ தேகே பாஜாம் நிருலோகே கஷ்டான் காமான் ஹர்கதேவி புஜாமி தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தயேத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துவ ஆனந்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா, அந்த ஸ்லோகத்துல ரிஷபதேவர் இருக்கிறார். அவரு தன்னுடைய 100 மகன்கள், எத்தனை மகன்கள்? 100 மகன்களுக்கு பக்தி தொண்டை பத்தி சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, அன்பு மைந்தர்களே, பல உடல்களை பெற்று இருக்கும் இவ்வுலகில் அனைத்து உயிர்களிலும் மனித உடலை பெற்றவன் கேவலமான புல நுகர்ச்சிக்காக இரவும் பகலும் கிடந்து உழைக்க கூடாது. புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த உலகத்துல பல உடல்கள் இருக்கிறது. ஆனா மனித உடலை பெற்று இருப்பவன் கேவலமான புலனுகர்ச்சிக்காக இரவும் பகலும் கிடந்து கடினமாக உழைக்க கூடாது. இந்த புலனுகர்ச்சி யாருக்கு இருக்கும்? மலத்தை தின்னும் நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் கூட இருப்பதே. என்னது? நாய்களுக்கும் பாத்துக்கிறோம், நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? பாக்குறோமா இல்லைங்களா? அதுக்கே கூட இருக்குது. அதனால இந்த மாதிரி புலனுகர்ச்சியில ஈடுபடாதீங்க. பக்தி தொண்டில் தெய்வீக நிலையை அடைவதற்காக ஒருவன் தவத்திலும் துறவு நெறிகளிலும் ஈடுபட வேண்டும். இச்செயல்களினால் ஒருவனது உள்ளம் என்ன ஆகிறது? தூய்மை அடைகிறது. மேலும் இவன் பௌதிக நிலைக்கு அப்பால் ஒரு ஆன்மீக ஒரு ஆனந்த வாழ்வினை அவனால் எய்த முடிகிறது. ரிஷபதேவர் அவர்கள் தன்னுடைய 100 மைந்தர்களுக்கு பக்தி தொண்டை பத்தி அறிவுரை கூறுகிறார். அப்போ இன்னொன்னு கூட பார்த்தோம்னா, பிரகலாத் மகாராஜ் கௌமார ஆசத்தான் பிரோக்ஜோ தர்மான் பாகவதத்தான் இக 7வது அத்தியாயம் 7வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் 1வது பதத்துல சொல்றாங்க, போதுமான அறிவுள்ள ஒருவன் வாழ்வின் துவக்கத்திலிருந்தே, அதாவது இளம் வயதான குழந்தை பருவத்திலிருந்தே மனித உடலை எதில் ஈடுபடுத்த வேண்டும்? பக்தி தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். மற்ற எல்லா ஈடுபாடுகளையும் விட்டுவிட வேண்டும். இந்த உடல் அழியக்கூடியதுதான், உண்மைதான், அழியக்கூடியது. ஆனால் கிடைப்பதற்கு அரிதான ஒரு உடல்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டாக்கா, இந்த மனித உடலில் தான் நம்மால் என்ன செய்ய முடியும்? பக்தி தொண்டு செய்ய முடியும். வேற எதுலயும் செய்ய முடியாது. வேற எதுலயுமே
செய்ய முடியாது. அப்போ இது அழியக்கூடியதாக இருந்தாலும் இந்த உடல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமானது சொல்றாங்க. இதுக்கான ஒரு கதையை நம்ம பார்க்கலாம். விஸ்வாமித்திரர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் யாரு? மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருந்தார். அவர் பெயர் என்ன? கௌசிகன். அவர் வந்து மிகவும் வந்து வீரமும் பெருமையும் கொண்ட அரசர். ஒரு நாள் வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார். அங்க போனப்போ என்ன நடக்குது? ஒரு காமதேவின் பசு அதிசய சக்தியை பார்த்தார். பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு முனிவரிடம் இவ்வளவு சக்தி இருக்கிறதா? அப்போ அதுக்கு மேல என்ன ஆயிடுச்சு? அவருக்கு ஒரு பொறாமை வந்துடுச்சு. அப்போ நானும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரிஷியாக வேண்டும், தவம் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் புரிகிறார். தவம் புரிஞ்சிட்டு இருக்கும்போ அப்போ தேவர்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சுட்டு ஐயோ இவர் வந்து இவ்வளவு சக்தி அடைஞ்சிருவாரோன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அவருக்கு மேனகை என்ன பண்றார்? அனுப்புறார். மேனகை அனுப்புந்தோ என்ன பண்றாங்க? அவருடைய தவத்தை கலைக்க முயற்சி பண்றாங்க. அப்போ அவரு தோல்வி அடைகிறாரா இல்லைங்களா? ஆமா, தோல்வி அடைஞ்சிடுறாங்க. அப்புறம் அடுத்த மாதிரி என்ன பண்றாங்க? ரம்பாவை அனுப்புறாங்க. அப்ப வந்து அவர் வந்து இல்ல, புலன்களை வந்து கட்டுப்படுத்துவதுதான் சிறந்தது, தவறானது, முன்னே நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, தவறு பண்ண கூடாது, என்ன பண்ணிட்டார்? ஒரு உணர்ந்தார். தேவர்களின் அரசன் இந்திரா வந்து பயந்தார். விஸ்வாமித்திரர் மிகப்பெரிய சக்தி பெறுகிறார். அதனால் அவர் அப்சரசான மேனகாவை அனுப்பினார். அவள் அழகாக நடனம் ஆடினாள். அப்போ வந்து விஸ்வாமித்திரன் மனம் சஞ்சலம் அடைந்தது. பல வருடம் தவம் செய்திருந்தாலும் ஒரு கணத்தில் மனம் கவரப்பட்டது. அவர் மேனகாவுடன் வாழ ஆரம்பித்தார். பல ஆண்டு காலம் அவருடைய தவம் நிறுத்தப்பட்டது. ஒரு நாள் திடீரென அவர் உணர்ந்தார், என் தவம் வீணாகிவிட்டதே, நான் புலன்களை வெல்லவில்லை. அவர் மிகவும் வருந்தினார். அதன் பின் எல்லாவற்றையும் விட்டு மீண்டும் என்ன பண்ணிட்டார்? அவர் வந்து தவத்திற்கு சென்றார். மறுபடியும் ஒரு சோதனை வந்தது. ரம்பா வராங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாரு? அவர் வந்து ஆசைக்கு அடிமையாகவில்லை. அதனால் கோபப்பட்டு என்ன பண்ணார்? ரம்பாவை சபித்தார். ஆசை மட்டும் அல்ல, கோபமும் வந்து எதிரியாக அமைகிறது. இறுதி வெற்றி யாருக்கு கிடைத்தது? பல ஆயிரம் வருட தவத்திற்கு பிறகு அவர் மனம், கோபம், ஆசம் அனைத்தையும் வென்றார். அப்போது வசிஷ்டர் சொன்னார், இப்போதுதான் நீ உண்மையான பிரம்ம ரிஷி. அந்த நாள் விஸ்வாமித்திரரின் பெரிய வெற்றியாக அமைந்தது. அப்போ நம்ம இந்த புலன்கள் நம்ம வந்து தூண்டினால் கூட நம்ம என்ன பண்ணணும்? அடக்கணும். அதே மாதிரி இன்னொருத்தர் நீங்க பாத்தீங்கன்னா சோபரி முனிவர் இருந்தார். ஒரு நாள் வந்து யமுனை நதிக்கரையில வந்து குளிச்சுக்கிட்டே இருக்கிறார். அடியில போயிட்டு தண்ணிக்குள்ள நல்லா தவம் பண்றார். தவம் பண்ணும்போது அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, 2 மீன்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கிறத பாத்துட்டார். அப்போ அவருக்குள்ளேயே மனசுக்குள்ள ஒரு ஆசை வருது. என்ன ஆசை வந்தது? ஆண் பெண் உறவு. அந்த புலன்கள் ஆசையில வந்ததும் உடனே என்ன பண்ணிட்டாரு? மன்னர் கிட்ட போயிட்டு அவருடைய பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்படி கேட்கிறார். அவரும் வந்து 50 பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தார். நல்ல தவம் பண்ணிட்டு இருந்தவரு எதனால வந்து சஞ்சலம் அடைந்தார்? அந்த 2 மீன்களை கண்டதால், இல்லைங்களா? அப்போ மறுபடியும் தன்னை வந்து உணர்ந்தார். நம்ம வந்து ரொம்ப தவறு செய்யறோம். நல்ல ஒரு தவத்துல இருந்தோம். அந்த மீனை பார்த்து என்ன பண்ணிட்டோம்? திசை மாறி விட்டோம். பின்னர் பகவானை சரணடைந்து தன் வாழ்க்கைக்கு அவர் திரும்பினார். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம அஜாமிலன் எப்படி 6வது ஸ்கந்தத்துல நல்ல சத்துவகுணத்துல பிறந்தார். நல்ல வசதி இருந்தது. அம்மா அப்பா நல்ல வந்து அவரை வளர்த்தாங்க. ஆன்மீகத்துலதான் இருந்தார். ஆனா காட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா சில கட்டளைகள் இடுகிறார். பூ பறித்து கொண்டு வாருங்க, பூஜைக்கான சில சாமான்கள் எல்லாம் கொண்டு வரும்படி கூறுகிறார். அங்க போனப்போ ஒரு பெண், சமகுணத்தில் உள்ள பெண் வந்து ஒரு ஆணுடன் இணைந்து இருப்பதை காண்கிறார். அவனால என்ன பண்றாரு? மனம் சஞ்சலம் அடைந்து வீட்டை விட்டு அந்த பெண்ணுக்கிட்டே என்ன பண்றாரு? போயிட்டு அந்த பெண்ணுக்கு பல குழந்தைகளை பெற்றெடுக்கிறார், துன்பப்படுகிறார், சொத்து சுகம் அனைத்தையும் இழக்கிறார், மோசமான செயல்களில் கூட ஈடுபடுகிறார். அப்போ வந்து அந்த இடத்துல அவரோட கண்ட்ரோல் எது இல்லாம இருந்தது? கட்டுப்பாடு வந்து கட்டுப்பாடு இல்லாம இருந்தது. அந்த நாராயணா என்ற ஒரு வார்த்தையை கடைசி நேரத்தில் சாகும் தருவாயில் அழைக்கிறார்.
விஷ்ணு பக்தர்கள் வந்து அவரை அழைத்துக் கொண்டு செல்கின்றனர். மார்க்கண்டேய யமதூதர்களிலிருந்து காப்பாற்றப்படுகிறார். பின்பு அரிதுவார் சென்று அவர் அங்கு என்ன பண்றார்? பக்தி செய்து பகவானிடம் அடைகிறார். அப்ப இதுல இருந்து டோட்டலா என்ன தெரியுது? அறிவுடையன் வந்து இந்த செயலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா தன்னை உணர்த்தி விட்டால் இந்த விஸ்வாமித்திரர் போல அஜாமிலன், அப்புறம் யார் பார்த்தோம், சௌபரி, இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? திருந்தி விட்டனர். அப்ப இன்பங்கள் ஆரம்பத்தில் தேன் போல தோன்றும், இறுதியில் என்ன முடியும்? நமக்கு துக்கத்தில் தான் முடியும். அப்ப ஆரம்பத்திலே நம்ம என்ன பண்ணணும்? நல்ல ஒரு ஆன்மீக குருவை நாட வேண்டும், சிக்ஷா குருவை நாட வேண்டும், பாகவத வகுப்புகளில் கலந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம்? இந்த மாதிரி வீழ்ச்சியில் விழ மாட்டோம். மனித வாழ்க்கை என்ன அறிகுறி? நமக்கு மனித வாழ்க்கையோட குறிக்கோளே என்ன? பகவானை அடைவதற்கு. இந்த மனம் கண்கள் ரெண்டுக்கும் என்ன பண்ணணும்? குணங்கள் இருந்து காப்பாற்ற வேண்டும். மனதையும் கண்களையும் எப்பவுமே என்ன பண்ணணும்? எங்க பார்த்தாலும் நம்ம கண்களை என்ன பண்ணோம்? வெளியில கூட போறோம், நம்ம எதுவுமே வாங்குற பிளானே இருக்காது. ஒரு கடைக்கோ எங்கேயோ போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கல்யாணத்துல போறோம், அந்த படையை பார்த்துட்டோம், நகையை பார்த்துட்டோம், அது மேலேயே கவனம் இருக்கு. அதே மாதிரி ஒரு மாலுக்கு போயிட்டோம், அந்த ஃபுட் கோர்ட் எங்கேயோ பார்த்துட்டா மக்களுக்கு என்ன ஆகுது? உடனே சாப்பிடணும்னு நினைச்சே இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் கூட வாங்கணும் சாப்பிடணும்னு சொல்லி தோணுது இல்லைங்களா? அப்போ மனதையும் கண்களையும் புலன்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும். முக்கியமா நம்ம வந்து பக்தர்கள் சங்கத்தில் இருக்கணும். இப்ப நம்ம இருக்கிறது என்ன? பக்தர்கள் சங்கத்துல இருக்கிறோமா இல்லைங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம். இதுல இருந்து நீங்க கொஞ்சம் 2 நாள் இந்த வகுப்புக்கே நீங்க வராம இருக்க பாருங்களேன், உங்களோட ஆக்டிவிட்டிஸே வேற மாதிரி இருக்கும். இப்ப பாப்பா காலையில என்ன பண்ணாங்க? அழகா உங்களுக்கு ஸ்லோகம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா? கொடுத்தாங்களா இல்லைங்களா? இன்னைக்கு 2 கிளாஸ்க்கு வரலன்னு பாருங்களேன், நம்ம உடனே பௌதிகத்துல கீழே விழுந்துருவோம். அதனாலதான் பக்தர்கள் சங்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சிறிய இன்பங்கள் வரும், ஆனால் அது வந்து தற்காலிகமானது, எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆனால் கிருஷ்ண பக்தியில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் நிரந்தர நிலையானது. குட் மாதாஜி, நிலையானது, நிரந்தரமானது. அதுதான் ரிஷப முனிவர் கூட தன்னுடைய குழந்தைகளுக்கு அழகா சொல்றார். மேலும் ஒருவன் இந்நிலையினை அடையும் பொழுது அவன் பௌதிக இன்பத்திற்கு மேலானதும் என்றும் தொடர்ந்து இருக்கக்கூடிய நிரந்தரமான ஆனந்த வாழ்வினை அவன் அடைகிறான். அப்போ மகன்களே, நீங்கள் வந்து பக்தி தொண்டில் ஈடுபடுங்கள், தவத்தில் ஈடுபடுங்கள், துறவரத்தை மேற்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நிரந்தரம். பௌதிகமான அந்த புலன்கள் இச்சை வந்து நிரந்தரம் கிடையாது என்பது இந்த ஸ்லோகத்துல இருந்து நமக்கு தெரியுது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்த குரு அவர்கள், மாதாஜி அவர்கள், கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கத்தையும் கொள்கிறேன். மீண்டும் குறைகள் இருந்தால் மன்னிக்கவும், ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. நன்றி. ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வகுப்பு மிக நன்றாக இருந்தது மாதாஜி. என்னமா? இன்றைய வகுப்பு மிகவும் நன்றாக இருந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கிறது நேற்று சாப்பிட்டதே நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. யாராவது கேளுங்க, இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், என்ன லஞ்ச் சாப்பிட்டோம், தெரியாது. அதனாலதான் நான் வந்து இதுவரையிலும் நடந்த ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கொடுத்துட்டேன். அப்போ தொடர்ந்து நம்ம இப்ப வந்து என்ன பண்றோம்? ஞானிகள் வந்து இப்ப படிக்கப்படுதுன்னா ஞானிகள் எப்படி வந்து கட்டுப்பாடா இருக்கிறாங்க, அப்ப நம்ம ஃபாலோ பண்ணதுதான் இப்ப வந்து படிக்கிறது. நம்ம இப்ப படிக்கிற பாடங்கள். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இல்லைன்னா ரீகேப் போலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிளாஸ் நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. क्वेश्चंस இல்லனா ரீகேப் போயிடலாமா? போயிடலாம் மாதாஜி. நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லிருக்கேன். ரீகேப் மாதாஜி ரொம்ப குழப்பமோ இல்ல கவலையோ அடைய வேண்டாம். ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் சொன்னாவே போறோம், பயப்பட வேண்டாம். இன்னைக்கு ரீகேப் பண்ண பிறகு நம்ம ரம்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு மாதாஜி என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒரு
இது மாதிரி சாப்டர் 5 பத்தி சொன்னாங்க. ஸ்லோகாஸ் 5ல இருந்து 21 வரைக்கும் என்ன அப்படிங்கிறது. ஸோ கர்ம யோகம் கிருஷ்ண உணர்வு. கர்மா அப்படிங்கிறது செயல், யோகம்ங்கிறது கனெக்ஷன் வித் காட். இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா கிருஷ்ண உணர்வுல நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னாங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் 1 to 6 ஸ்லோகா எதை பத்தி சொல்லுது அப்படின்னு கேட்டோம்னா கர்ம யோகம் துரு பத்தி நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 7 to 12 அப்படின்னா நம்ம ஒரு செயலை வந்து பற்றின்றி செய்ய வேண்டும், அனைத்தையும் பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி பாக்குறோம். ஸ்லோகம் 13 to 16 என்ன பாக்குறோம் அப்படின்னா ஆத்மா இயற்கை ஞானம். சோ நமக்கு ஞானாமையில இருந்து நம்ம வெளியே வர முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்லோகம் 17 to 21 என்ன பார்த்தோம் அப்படின்னா சம தரிசனம். எல்லா உயிரினங்களும் ஆன்மீக ரீதியில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த உலகம் வந்து துன்பம் நிறைஞ்சது, ஒரு இன்பமா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஃபைனலா பார்த்தோம்னா அது துன்பமா தான் இருக்கும். இந்த பௌதிக உலகம் வந்து துன்பத்துலதான் அது முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சித்திரகேது பத்தி மாதாஜி சொன்னாங்க. அவரு குழந்தை வேணுங்கிற ஒரு ஆசையில தான் இருப்பாங்க, ஆனா அந்த குழந்தை கிடைக்கும், ஆனா அது தாயினாலேயே விஷத்தை இது பண்ணி மறக்கும் போதுதான் அந்த கடைசியில அது வந்து துன்பமா இருக்கும். இது எதுக்காக சொன்னாங்கன்னா இன்பம் இருக்கிற மாதிரி இருந்து சோ அது வந்து ஃபைனல்ல வந்து துன்பமா இருக்கும். சோ நம்ம இதை வந்து எப்படி இன்பமா இருக்கலாம் அப்படின்னா இறைப்பணியில நம்ம ஈடுபட்டு நம்ம குடும்ப வாழ்க்கையில இருந்தே ஆன்மீக பாதையில இருந்து கர்ம வினையில இருந்து நம்ம வெளியே வரலாம். சோ இன்னைக்கு கூட ஸ்லோகா 5.2 என்ன பார்த்தோம் அப்படின்னா உலகம் என்னது இன்பம் இருக்கிற மாதிரி இருக்கும், மாயையால மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம எல்லாரும் சந்தோஷத்தை தேடி போடுறோம், ஆனா அங்க ஏதோ ஒரு குறை கண்டிப்பா நமக்கு இருக்கதான் செய்யுது. சோ நம்ம அதுக்கப்புறம் யோகி சௌஸ் பிரஜா அப்படின்னா ஜடன் புலன்களினால் தொடர்பு அப்படிங்கிறத பார்த்தோம். இன்பம் துன்பம், இந்த உலகம் வந்து இன்பம் துன்பம் நிறைஞ்சது, பட் ஃபைனல் வந்து அது வந்து துன்பத்துலதான் முடியும் அப்படிங்கறது பார்த்தோம். அதுக்கு 4-5 எக்ஸாம்பிள் மாதாஜி சொன்னாங்க. ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறோம், நம்ம கண்ட நேரத்துல சாப்பிடும் போது நமக்கு அது கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பாகவதத்துல 5.5.1ல இருந்து நமக்கு ஒரு இது சொன்னாங்க. ரிஷிபே தேவரிட்ட அந்த மனித உடல் வந்து பல உடல்கள் இருந்தாலும் இந்த மனித உடல் வந்து புலன் உணர்ச்சியினால ஆசைகள் கொண்டு இருக்கிறது. இப்போ மலத்தை உண்ணக்கூடிய பன்றி, நாய் இவங்க கூட என்ன ஆகுதுன்னா சந்தோஷமா அப்படி இருக்கிறோங்கிற மாதிரிதான் அதுங்க இருக்குது. பட் நம்ம வந்து மனித பிறவிதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த ஒரு இது. ஏன்னா இந்த ஒரு பிறவியில மட்டும்தான் நம்ம வந்து பக்தி தொண்டு பண்ணி ஆன்மீக ரீதியில நம்ம வந்து பகவான் கிட்ட அடைய முடியும். இது ஒரு 4 பக்தி தொண்டு இருக்கக்கூடிய ஒரு 4-5 ஸ்டோரி சொன்னாங்க. பிரகலாத மகாராஜ், அதாவது குழந்தை பருவத்துல இருந்தே நம்ம பக்தி தொண்டுல ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்கு பிரகலாத மகாராஜ் சொன்னாங்க. அடுத்து விஸ்வாமித்திரர் கதை நமக்கு சொன்னாங்க. இருந்தா கூட மேனகைங்க அவங்க அனுப்பும் போது அவ்வளவு பெரிய அவர் வந்து அதுல வந்து மயங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் விஸ்வாமித்திரர் ஆசைகளை அடக்கி அவருக்கு சபித்து அதுல இருந்து மீண்டு வருகிறார். அடுத்தது சௌபரி முனிவர், அந்த 2 மீன் வந்து தண்ணிக்குள்ள இருக்கும் போது அவர் அந்த ஆசைகள்னால பின்னாடி அவரு அதனால ஏற்படக்கூடிய துன்பங்களை இது பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி பகவான் மீது சரணடைகிறாங்க. அதுக்கப்புறம் அஜாமிலன் ஸ்டோரி சொன்னாங்க. சத்துவகுணத்துல பிறந்தாலும் பூ பறிக்கும் போது கடைசியில அவங்களும் தப்பு பண்ணி நான் தான் பையன் நாராயணன் இறக்கும் தருவாயில நாராயணான்னு கூப்பிடும் போது சோ அந்த பகவான் அதுக்கப்புறம் அவங்க திரும்பி அந்த லோகத்துக்கு போறாங்க. சோ இன்னைக்கு இதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா ஆன்மீக குருவை நம்ம கண்டிப்பா நாட வேண்டும். சோ அப்படி நம்ம இருக்கும்போது நம்ம புலன் இதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். நம்ம மனம் கண்கள் எப்பவுமே பகவானை பத்தி பார்க்கணும், அவங்கள பத்தி நம்ம பேசணும். நம்ம எந்த ஒரு வீழ்ச்சியிலும் நம்ம விழமாட்டோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மினி கிளாஸே எடுத்துட்டீங்க. அருமை மாதாஜி. நல்லா எழுதி நோட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறீங்க. அருமை மாதாஜி. எல்லா பாயிண்ட்டுமே நீங்க கவர் பண்ணிட்டீங்க மாதாஜி. கிருஷ்ண உணர்வுனா என்ன 21 ஸ்லோகாக்கும் நீங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறீங்க. பிளஸ் வந்து 22க்கும் வந்து வித் எல்லா ஸ்டோரியுமோட கவரேஜ் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. மீண்டும் இணையலாம். குருவின் ஆசீர்வாதம். இணைவோம் மீண்டும். ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ராதாராணி மாதாஜி. தேங்க்யூ ரம்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம இப்ப வாஞ்சாக்கள் பேர் சொல்லிடலாமா மாதாஜி? சொல்லிடலாமா.
वंशा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धु वै एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு ஜெய், ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய், குரு மகாராஜுக்கு ஜெய். கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் எல்லா ஆசியும் அருளும் பகவானால் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி.